மகிமைப்படுவதாக. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல. இப்ப எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்கள் என்ன நடந்தது என்பதை குறித்து என்பதை குறித்தும் அந்த காணப்பண்ணின அதிசயங்களை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில இன்றைய நாட்களில் ஆண்டவர் என்னென்ன அதிசயங்களை காணப்பண்ண போகிறார், நாம் காணப்போகிறோம் என்பதை குறித்தும் இந்த நாட்களிலே ஆவியானவர் நம்முடைய சொல்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எகிப்து நாட்களிலே புறப்பட்ட நாட்கள் என்ன நடந்தது என்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா என்ன விடுதலை கிடைத்தது. அவங்களுக்கு எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்ட போது என்ன கிடைத்தது? விடுதலை கிடைத்தது. அவங்களோட ஒரு உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தேவனுடைய சந்நிதியை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவ எதிரிகளை எப்படி வெல்வது என்பதை குறித்து கற்றுக்கொண்டார்கள். வனாந்தரத்தில் அவர்கள் பராமரிக்கப்பட்டார்கள். இந்த அனைத்தையும் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தது நமக்கு நினைவூட்டுகிறது. கடந்த வாரத்துல 3 காரியங்களை சொன்னேன். அதை தொடர்ந்து இந்த வார அதிசயங்கள். 1, இக்கட்டான நேரத்தில் கர்த்தர் உங்களை தேற்றுவதை காண்பீர்கள். என்னது? இக்கட்டான நேரத்திலே கர்த்தர் உங்களை தேற்றுவதை காண்பீர்கள். 2, மாய்மால ஜபத்தையும் மாயக்காரர்களையும் அடையாளம் காண்பீர்கள். 3, மற்றவர்கள் உங்களை காணும்படி உங்கள் வெளிச்சம் விளக்கு தண்ணீர் மேல் வைக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எகிப்துல என்ன நடந்துச்சு? மோசே கோலை எடுத்து போட்டார். கோல் பாம்பா மாறிச்சு. அதே போல பார்வோனி மந்திரவாதி நினைச்சிட்டாங்க, கோல் எடுத்து போட்டாங்க, மாறிச்சு. அப்போ 2க்கு வித்தியாசம் இல்லை. ஆனா ஒரு 3 வாத 4 வாத தாண்டதுக்கு அப்புறம் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப சொன்னாங்க, இது தேவனுடைய விரல். இது நடத்துறது எது? தேவனுடைய விரல். இது யாத்ராமி 8:19 வாசிங்க. இது தேவனுடைய விரல் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடியில வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்துல சீமோன் அப்படின்ற ஒரு மந்திரவாதி இருந்தான். ஆவியின் வரத்தை என்ன செஞ்சான்? பணத்தை கொடுத்து வாங்குறதுக்கு முயன்றான். தேவன் அவனை நிப்பி அவனை வாய் பேச முடியாதபடிக்கு பண்ணிட்டார். அதே போல எலியா, பாகாலின் தீர்க்கதரிசிகள், எலியாவும் பாகாலி தீர்க்கதரிசிகள். கர்த்தரே தேவன் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்கேயும் இந்த பாகாலி தீர்க்கதரிசிகள் கத்தி கத்தி போட்டாங்க, இது பண்ணாங்க, உடம்ப கேள்விட்டாங்க, ஒண்ணுமே நடக்கல. அப்போ ஆண்டவர் நம்முடைய வல்லமையை காட்டுவார். உங்கள் ஜபத்தின் நீளத்தையோ அகலத்தையோ அல்ல, மேடையில் அல்ல, தனி அறை ஜபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் அதை உங்களை அதிசயங்களை எத்தனை பேர் தனி அறை ஜபம் பண்றீங்களோ? தனி அறையில உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்பாக உங்களை உங்களாக, நீங்கள் நானாகவே, என்னையாக என்ன அப்படியே ஆண்டவர்கிட்ட காட்டுறேனோ அவர்கள் அதிசயங்களை காண்பீர்கள். நீங்க தனி அறையில உட்கார்ந்து ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை யாருக்கு வெளிப்படுத்தி உங்களை காட்டாத வரைக்கும் உங்கள் ஜபத்திற்கு நீங்கள் பதில் கிடைக்கவே கிடைக்காது. இப்படி நான் சபையில நிறைய ஜபம் பண்றேன், சபையை எல்லாரோடும் சேர்த்து பண்ணுவேன், நான் பண்றேன், பண்ண வேணாம்னு சொல்லல. உண்மையாய் பண்ணுகின்ற போது உங்களை வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கும்போது, எசேக்கியா ராஜா என்ன பண்ணா? ஆண்டவரே, நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் இது பண்ணேனே, நான் அப்படிலாம் பண்ணேனே. 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த அதிசயங்களை காணிச்சு. 15 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டு அந்த மாய்மாலத்தை யாரெல்லாம் விட்டு விடுறீங்களோ, அந்த முகமுடியை எல்லாம் கடத்திக்கிறீர்கள், தீப்பட்டு இனிமே எனக்கு இந்த முகமுடி தேவையில்லை, நானாகவே. 3வது காரியத்துக்கு போம். நாம் அதிசயங்களை காண்பது மட்டுமல்ல, நமக்கு நடக்கும் அதிசயங்களை மற்றவர்களும் காணும்படி செய்வார்.
நான் பார்க்கிறது மாற்றம் இல்லை, எனக்கு நடக்கிற அதிசயங்கள், எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள், இது எல்லாத்தையும் மற்றவர்களும் பார்ப்பார்கள். பார்த்து தேவனை மகிமைப்ப. வாசிங்க லூக்கா 8:14. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஆண்டவர் நம்மை அதிசயமாக படைத்திருக்கிறார். உலகத்திற்கு நீங்க யாரு? வெளிச்சமாக உங்களை வைத்திருக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சம் நீங்க. உங்களை உலகத்துக்கு வெளிச்சம் நீங்க. உங்களை அதிசயமா படைச்சிருக்கிற எங்க பார்வையில விலையேறப்பட்ட இப்படி எல்லாம் நம்மளை பில்டப் பண்ணி சொல்லிவிட்டு அப்படியே அந்த விளக்கு எடுத்து கீழே மரக்காலு கீழே வச்சுட்டு போயிடுவாரா? சொல்லுங்க, எங்க வைப்பாரு? விளக்கு தண்ணின் மேலதான் வைக்கணும். இந்த தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி, இந்த தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும், இந்த பாத்திரம் ரொம்ப அழகா இருக்குது, இந்த இது நல்லா இருக்குது, யாரும் குடிக்க கூடாது அப்படி இருக்க வச்சிருக்கா? புரியுதுங்களா? உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் படைத்திருக்கிறபடினால உங்களை எல்லோருக்கு முன்பாகவும் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிற அதிசயங்களை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவருக்காக இல்லை, ஆண்டவர் என்னை உயர்த்தினார் இல்லையா? ஒரு விளக்கு ஏற்றப்படுவதற்கு நோக்கம் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக. உங்களை தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கம் மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாகவும் சாட்சியாகவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அந்த அதிசயத்தை செய்வார், செய்து கொண்டு இருக்கிறார், இன்னும் செய்வார். ஒரு 2-3 பேரை மட்டும் சுருக்கமா பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்வோம். யோசேப்பு, அதே யோசேப்பு தான். குழியில இருந்து எடுத்தாரு, செஞ்சாரு, அரண்மனையில கொண்டு போய். இடையில என்ன வந்துச்சு? அவனை சிறையில இருந்தான், வீட்டுல போய் கஷ்டப்பட்டான், எல்லாம் இருந்துச்சு. ஆனா கடைசி முடிவு என்னது? அரண்மனையில வைத்து. அதுக்கப்புறம் யோசேப்பை பத்தி மறந்து போயிட்டாங்க. 430 வருஷம் 400 வருஷம் மறந்து போயிட்டாங்க. ஆனா தேவன் யோசேப்பை கொண்டு ஒரு நோக்கமும் திட்டமும் வைத்திருந்தார். அது திட்டத்தை நடத்தினாரு, செயல்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அடுத்தது மோசேயை கொண்டு. தானியேலை குறித்து பார்க்கலாம். தானியேலை என்ன செய்ய? சிறை இருப்புல இருந்து வந்தவன் தான். பார்வோன் சிறை இருப்பின் போது, பாபிலோனின் சிறை இருப்பின் போது தானியேலை கூட்டு வந்து அவனும் சிறை வைக்கப்பட வேண்டியவன் தான். ஆண்டவர் அவனை என்ன செஞ்சாரு? அவனின் தேசத்தின் அதிகாரியாக மாற்றினார். எஸ்தர் எடுத்துங்க. எஸ்தர் ராஜாத்தி யாருன்னே தெரியாது. ஏன்னா அந்தப்புற ராணிகளில அவளும் ஒருத்தி. ராஜாவுடைய அந்தப்புறத்துல இருக்கக்கூடிய ராணிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ராணிகள்ல 10ஓட 1 தான் எஸ்தர். ஆனா ஆண்டவர் எஸ்தரை உயர்த்தணும்னு நினைச்சாரு. ஏற்ற நேரத்துல வெளியே கொண்டு வந்தாரு. ராணியாய் உட்கார வைத்து தேசத்தை, யூத தேசத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, உங்களுடைய 3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். 1, உங்கள் கண்ணீர்களை எல்லாம் தேவன் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் மாற்றி, ஒரு யோசேப்பை போல, ஒரு அன்னாளை போல, ஒரு லாசரின் குடும்பத்தை போல உங்களுக்கு அதிசயங்களை காண செய்வார். 2வது, தேவன் உங்கள் உண்மையையும் உங்கள் போலியான வாழ்க்கையையும் பிரித்து அறிகின்ற ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து, ஒரு எலியாவை போல, ஒரு பேதுருவை போல இயேசு கற்பித்தபடி தனி ஜெபத்தின் மதிப்பை அறிய செய்து உங்களை அதிசயங்களை காண செய்வார். 3வது காரியம், தேவன் தம்முடைய நேரத்தில் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உங்களை சாட்சியாக நிறுத்தி, ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல, ஒரு எஸ்தரை போல உங்களுக்கு அதிசயங்களை காண செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் அதிசயத்தை பார்ப்பேன், கர்த்தர் எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவார் சொல்ல எழுப்பிடிப்போம். கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவரா இருக்கிறார். மிகா 7:15 அவர் சொன்ன தேவன்
நீங்க 7:15 வாக்கு பண்ணின தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, அதே வாக்கு தத்தம் சொன்னவரு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. வாக்கு தத்தம் உயிருள்ள ஜீவனுள்ள வாக்கு தத்தமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வது அற்புதங்களை செய்வது மட்டுமல்ல, அற்புதங்களை காணவும் செய்வார். ஆமென். அடுத்த செய்திகள் எல்லாம் யூடியூப் சேனல் ஜீவா மோசஸ் அபிஷியல் அப்படின்ற யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை பார்க்க சொல்லுங்க, பார்த்து அதை போட்டு கேட்க சொல்லுங்க. கேட்டு அவங்க அதன்படி அதை ஆசீர்வாதத்தை சிறந்திருக்க சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.